வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கலைஞருக்கு எம்ஜிஆர் சிபாரிசு பண்ண அந்த காலகட்டத்தில் 2 பேரோட அன்புகளை பற்றி பேசலாம். அதாவது எம்ஜிஆர் வந்து சாயா 3000 அப்படின்னு சாயான்ற படம் ஒன்று முதல்ல கதாநாயகன் நடித்தார். அந்த படம் வந்து ஒரு 3000 அடிகள் கொண்ட படம். அது வந்து நின்று போச்சு. நின்று போன அப்புறமா மருதநாட்டு இளவரசின்ற படத்தை கோவிந்தன் அண்ட் கம்பெனின்றவங்க 1946 அதை ஆரம்பிக்கிறதுக்காக எம்ஜிஆரை கூப்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு அவர் போகும்போது ஒரு கதர் சட்டை, கதர் வேட்டி, கழுத்தில் துளசி மணி மாலை அதை போட்டுட்டு நல்லா செக்கச்செவேல்னு கம்பீரமாக இருந்தது. அவரை பார்த்தோன்னே அவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சதுனால அவருக்கு சம்பளமாக 4001 ரூபா தரதா எம்ஜிஆருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இது வந்து 27/11/1946 நடந்த சம்பவம். எம்ஜிஆர் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடும்போது அதுக்கு சாட்சி கையெழுத்தாக அவங்க அண்ணா எம்ஜி சக்கரபாணி அவர் கையெழுத்து போட சொன்னாங்க. சாட்சி கையெழுத்தில் அவரும் போட்டுட்டார். அப்போ அந்த படத்துக்கு வந்து டிவி சாரின்றவரை கதை வசனம் எழுத சொன்னாங்க. அப்புறம் ஒரு மனஸ்தாபத்தை டிவி சாரியை எடுத்துட்டாங்க. இல்லை அவர் வேண்டான்னு எடுத்த அப்புறம் என்ன பண்ணுறது, படம் நின்று போகிற மாதிரி இருக்கும்போது எம்ஜிஆருக்கு ஒரு ஐடியா கொடுத்தாரு. எனக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தர் இருக்கார், அவர் பேர் கருணாநிதி, அவர் திருவாரூரில் அவரை நான் பார்த்துருக்கேன், அவரோட நல்ல எழுத்து வளம் உண்டு, அவரே எழுத சொல்லுவோமேன்னு கேட்டார். சரி, அவர் என்னை வர வச்சு பார்க்கும்போது கருணாநிதின்ற மறைந்த முதலமைச்சர் வந்து ரொம்ப இளமையாக இருந்தார். சின்ன பையனாக இருக்கார் அப்படி சொல்லிட்டு வேண்டான்ற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. எம்ஜிஆர் வந்து விடாமல் அவரோட திறமையை பற்றி சொல்லி எம்ஜிஆர் இவ்வளோ சொல்கிறதுனால மறுக்க மனம் இல்லாமல் அவரே வசனத்துக்கும் எழுத ஒப்பந்தம் செஞ்சு காளிதாசி என்ற பெயரில் முன்பு எடுக்க இருந்த அந்த படத்தை நிறுத்திட்டு மருதநாட்டு இளவரசியை அந்த பெயர்லேயே படத்தை தொடங்கி திரு கருணாநிதி அவர்கள் அதை ஒரே வாரத்தில் அந்த முழு படத்தோட வசனத்தையும் எழுதி கொடுத்தார். முதல்ல கருணாநிதி அவருக்கு அந்த படத்தில் எழுதுறதுக்கு சிபாரிசு செஞ்சது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள். இதுக்கு அந்த படத்தை அதாவது ஃபுல்லாக மைசூர் இதில் எழுதுறதுக்கு பண்ணும்போது அந்த மைசூரில் எம்ஜிஆரும் விஎன் ஜானகி அவர்கள் அதில் ஹீரோயின்காக நடிக்கிறதுக்கு அவங்களுக்கு 5000 ரூபா கொடுத்து அவங்களையும் சேர்த்து மைசூரில் நடிக்கும்போது மைசூர் படப்பிடிப்பில் எப்படி நடப்பதுன்னு அவரை கருணாநிதி அவர்கள் பார்க்க விரும்பும்போது திருவாரூர்லேருந்து எம்ஜிஆருக்கு ஒரு கடிதம் எழுதினார். நான் மைசூர் வர நீங்கள் ஏற்பாடு செய்தாக வேண்டும், நீங்கள் சொன்னால் முதலாளி கேட்பார். அந்த முதலாளின்றது இவர் SM அந்த படத்துக்கு வந்து அந்த முதலாளியாக போட்டது ஜி முத்துசாமின்னு. அந்த முத்துசாமி ஐயா நீங்கள் சொன்னால் தான் கேட்பார், அதனால் முத்துசாமி ஐயா கிட்டே சொல்லுங்கன்னு முத்துசாமி ஐயா கிட்ட சொல்லி அந்த படத்தில் அப்போ ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புகிறார். உயர் திரு SM, அவர் வந்து SM தான் கூப்பிடுவார் முத்துசாமி அவர்களை, அவர் ஜிஎம்னு கூப்பிடுவார். ஜிஎம் அவர்களே, அவசரமாக 100 ரூபாய் வேண்டியிருக்கிறது, வரதராஜரிடம் கொடுத்து அனுப்ப வேண்டுகிறேன், இப்படிக்கு எம்ஜி ராமச்சந்திரன். அந்த லெட்டரும் இதில் நான் அழகாக காமிச்சிருக்கோம். அந்த படத்தை வந்து அவர் அந்த கூடவே வந்து மைசூரில் வந்து எல்லாத்தையும் கருணாநிதி அவர்களும் பார்த்து எம்ஜிஆரோட இருந்து நல்லபடியாக பேசிட்டு மைசூரில் வந்து 2 நாள் கழித்து திரும்பி சென்னைக்கு கிளம்பும்போது அப்போ பணம் கேட்டார். அப்போ அந்த இவர் SM அவர்கள் வந்து எதுவுமே யோசிக்கலை, டக்குன்னு ஒரு 1000 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தாரு. அந்த 1000 ரூபா பணத்தை கொடுத்த உடனே கருணாநிதி அவர்களுக்கு அப்போ ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் வந்து 1946 நடந்த சம்பவம். அந்த முத்துசாமி அவர்கள் வந்து முத்துசாமி அவர்கள் 1000 ரூபா கொடுத்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த சந்தோஷத்துக்காக நெஞ்சுக்கு நீதின்ற படத்தை கருணாநிதி அவர்கள் மறவாமல் அந்த பணத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணதுனால நெஞ்சுக்கு நீதின்ற படத்தை எதிர்பாராத தொகைக்கு அதை எழுதி கொடுத்தாரு, முத்துசாமிக்கு கொடுத்து விட்டார். அதனால் இவங்க 2 பேரோட நட்பு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறோம். அந்த வீடியோவில் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆருக்கு தான் முதல்ல ஒரு பட்டம் வழங்கினார், புரட்சி திலகம், அதாவது புரட்சி நடிகர். அந்த பட்டம் அது முதல்ல வழங்கினது யாருன்னே யாருக்கும் தெரியாது. இது கருணாநிதி அவர்கள் எந்த நேரத்தில் எப்போ வழங்கினார்ன்றதை நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன்.